வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜூன் 29 ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோவில் ஹெச்டிஎஃப்சி வங்கியோட துணை நிறுவனமான ஹெச்டிபி ஃபைனான்சியல் சர்வீஸோட ஐபிஓ அலாட்மெண்ட் டீட்டெயில், அதாவது ஐபிஓ ஒதுக்கீடு விவரம், அப்புறம் ஃபைனல் டே முடிவடைந்த நாளில் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அப்புறம் ஒதுக்கீடு பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். சென்செக்ஸ் 305 புள்ளி பாயிண்ட் அதிகரித்து 84,058 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 88 புள்ளி அதிகரித்து 25,637 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 237 புள்ளி அதிகரித்து 57,443 க்ளோஸ் ஆகிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 1,397 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 588 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கிறாங்க. சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 53 புள்ளி இறங்கி 25,728 க்ளோஸ் ஆகிருக்கு. திங்கக்கிழமை மார்க்கெட்டு ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 23 பைசா அதிகரித்து 85.47 இருக்குது. நல்ல ஏற்றமாயிருக்கு இந்திய ரூபாய். அப்புறம் குரூட் ஆயில் 9 புள்ளி அதிகரித்து 5,610 க்ளோஸ் ஆகிருக்கு, ஸ்டேபிளாக இருக்குது. நேச்சுரல் கேஸு 319 ஸ்டேபிளாக இருக்குது. கோல்டு 10 கிராம் எம்சிஎக்ஸ் கோல்டு பியூர் கோல்டு 10 கிராம் 95,524 இருக்குது. கிட்டத்தட்ட 1.5% இறங்கியிருக்கு. 1,523 புள்ளி இறங்கியிருக்கு. இந்த போர் பதட்டம்லாம் கொஞ்சம் தணிஞ்சதுனால நல்லா இறங்கியிருக்கு கோல்டோட விலை. அப்புறம் சில்வர் 1,05,300 இருக்குது, அதுவும் நல்லா இறங்கியிருக்கு. 1,400.485 புள்ளி இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 1.5% இறங்கியிருக்கு. ஹெச்டிபி ஃபைனான்சியல் சர்வீசஸ் அதன் தாய் நிறுவனமான ஹெச்டிஎஃப்சி வங்கியிலிருந்து 10,000 கோடி, அப்புறம் ஓஎஃப்எஸ் ஆஃபர் ஃபார் சேல் 2,500 கோடி, மொத்தம் 12,500 கோடி மதிப்புள்ள பங்குகளை வெளியிட்டாங்க. ஜூன் 25 அன்னைக்கு திறக்கப்பட்டு பின்னர் ஜூன் 27 வரைக்கும் ஐபிஓ ஓப்பனில் இருந்துச்சு. விலை 700லேருந்து 740 நிர்ணயிச்சிருந்தாங்க. இதை நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் முழு விவரத்தை சொல்லியிருக்கோம். அப்புறம் ஒரு லாட்டுக்கு 20 ஈக்விட்டி பங்குகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த ஐபிஓ மூலம் கிடைக்கும் வருமானத்தை வச்சு நிறுவனம் டயர் 1 மூலதனத்தை வலுப்படுத்துறதுக்கு ஐடியா பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஹெச்டிபி ஃபைனான்சியல் இதன் நிறுவன கடன், சொத்து நிதி மற்றும் நுகர்வோர் நிதி ஆகியவற்றையும் மற்றும் வணிகத்துறையில் வரவிருக்கும் மூலதன தேவைகளையும் பூர்த்தி செய்கிறதுக்கு முடியும்னு இந்த நிறுவனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ பங்குச்சந்தை ஏற்றம் நல்லா உற்சாகமாக இருக்குது. ஆனால் இந்த ஏற்றம் கூர்மையாக இருந்த போதும் இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் ரொம்ப மந்தமாகத்தான் இருக்குது. பார்த்திங்கன்னா ஐபிஓ முடிவடைந்த 3ஆம் நாளில் கிரே மார்க்கெட் பிரீமியம் 54 ரூபாயாக இருக்குது. அதாவது ஹெச்டிபி ஃபைனான்ஸோட பங்குகள் ஒவ்வொன்றும் 794க்கு மதிப்பிடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா 740 அதிகபட்ச விலை. அதில் இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் ஒரு 54 ரூபாயை சேர்த்தோம்னா 794க்கு இது பட்டியலிடப்படும்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ நமக்கு அது 7% பிரீமியத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிவடைந்த 3ஆம் நாளில் 16.69 டைம் சப்ஸ்கிரிப்ஷன் அதிகரிச்சிருக்கு. அதாவது 16.69 டைம் பங்கு மதிப்பு அதிகரிச்சிருக்கு. சில்லறை விற்பனை பிரிவில் பார்த்தோம்னா 5.72 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் அதிகரிச்சிருக்கு. அப்புறம் தகுதி வாய்ந்த நிறுவன வாங்குபவர்கள் பிரிவில் பார்த்தோம்னா, அதாவது QIB குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பிரிவில் 55 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அப்புறம் நிறுவனமற்ற முதலீட்டாளர்கள் பிரிவு எப்படின்னா NII நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 10 மடங்கு மதிப்பை பெற்றிருக்கு. இதெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷனோட விகிதம். அப்புறம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் விடுமுறை தினமாக இருக்கிறனால ஹெச்டிபி ஃபைனான்ஸோட ஐபிஓ அலாட்மெண்ட் டேட் ஜூன் 30 திங்கக்கிழமை தெரிய வரும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் T+3 பட்டியலின்படி ஹெச்டிபி நிறுவனத்தின் பங்குகள் ஜூலை 2 அன்னைக்கு பிஎஸ்சி அப்புறம் NSEயில் விற்பனைக்கு வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது. ஐபிஓ அப்ளை செஞ்சவங்க அலாட்மெண்ட் கிடச்சிருச்சா அல்லது கிடைக்கலையாங்கிறத திங்கக்கிழமை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐபிஓவில் அப்ளை செஞ்சு கிடைக்காதவர்களுக்கு பணம் அன்னைக்கு ஜூன் 30 அன்னைக்கு வங்கி கணக்கில் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி, அதாவது ரிட்டர்ன் திரும்பி தரப்படும்னு சொல்லி நிறுவனம் சொல்லியிருக்கிறாங்க. ஐபிஓ அப்ளை செய்தவர்கள் அலாட்மெண்ட் ஒதுக்கீடு பற்றி எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்ப்போம். முதல்ல தெரிஞ்சுக்கிறது ஐபிஓ பதிவாளரின், அதாவது ஹெச்டிபி ஃபைனான்சியலோட அதிகாரப்பூர்வ வலைத்தளம், அதாவது அஃபிஷியல் வெப்சைட்டு MUFG இன்டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட், அதாவது லிங்க் இன் டைம் அப்படிங்கிற ஹெச்டிஎஃப்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களோட பான் நம்பர் வழியாக உள்ளே போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐபிஓ அலாட்மெண்ட் விவரத்தை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். டைரெக்டாக அது அஃபிஷியல் வெப்சைட், அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஐபிஓவில் ஒதுக்கீட்டு விவரத்தை NSE வெப்சைட்டில் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்ப்போம். NSE வெப்சைட்டுக்கு போயிட்டு
கிளிக் செஞ்சு அப்புறம் வந்து ஈக்விட்டி அப்புறம் எஸ்எம்இ ஐபிஓ என்பதை தேர்ந்தெடுங்க. எல்லா ஐபிஓக்களும் வந்து திரையில் வந்து காட்டப்படும். எப்படின்னா இப்போ என்னென்ன ஐபிஓ வெளியிட்டிருக்காங்களோ எல்லாம் அதில் இருக்கும். அதில் நீங்கள் வந்து ஹெச்டிபி ஃபைனான்சியலை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. பிறகு உங்களோட பான் நம்பர் அப்புறம் விண்ணப்ப படிவ நம்பர் ரெண்டையும் பதிவிடுங்க. பதிவிட்டு பிறகு சப்மிட்னு கிளிக் செய்யுங்க. கிளிக் செஞ்ச பிறகு ஹெச்டிபி நிறுவனத்தோட ஒதுக்கீடு வந்து உங்கள் திரையில் காட்டப்படும். உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதே முறையில் தான் பிஎஸ்சி வெப்சைட்லேயே நீங்கள் போய் தெரிஞ்சுக்கணும். எப்படி என்எஸ்சியில் செஞ்சோமோ அதே முறை தான் பிஎஸ்சிலையும் ஈஸியாக நம்ம போய் தெரிஞ்சுக்கலாம். ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதாவது வந்து முன்னெல்லாம் ரொம்ப கஷ்டம் அந்த ஐபிஓலாம் அப்ளை பண்ணுறது. இப்போ வந்து டிஜிட்டல்னால ரொம்ப எளிமையாக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் ஒன்று, மோதிலால் ஒஸ்வால், அப்புறம் நிறைய செக்யூரிட்டிஸ் இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே ஐபிஓ அப்ளை பண்ணுற வசதி வச்சுருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அந்தந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உள்ளே போய் நீங்களே சொந்தமாக முயற்சி பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அது மாதிரி அந்த அஃபீஷியல் வெப்சைட்லேயும் போய் ஹெச்டிபியோட அஃபீஷியல் வெப்சைட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதுலேயும் போய் நீங்கள் இது பண்ணிக்கலாம். பல வழிகள் இருக்குது. ரொம்ப எளிமையான வழிகளில் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஒரு முறை நீங்கள் போய் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்தடுத்த ஐபிஓக்கு நீங்கள் யாரோட உதவி இல்லாமல் நீங்களே அப்ளை பண்ணிடலாம். அது மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி.